தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல் சேர் வழங்க தாமதமானதாக கூறப்படும் விவகாரத்தில் தற்போது சிசிடிவி காட்சிகளை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நோயாளியின் கையிலிருந்து வாக்கரை அவரது உறவினர் வாங்கி ஆட்டோ ஓட்டுநரிடம் ஒப்படைக்கும் காட்சிகளானது வெளியிடப்பட்டுள்ளது. நோயாளி நடக்க சிரமப்படும் போது அவர் ஏன் வாக்கரை வாங்கினார் என்று தெரியவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல் சேர் வழங்க தாமதமானதாக கூறப்படும் விவகாரத்தில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நோயாளியின் கையில் இருந்து வாக்கரை அவரது உறவினர் வாங்கி ஆட்டோ ஓட்டுநரிடம் ஒப்படைக்கும் காட்சிகளும் அதில் வெளியாகி இருக்கிறது. நோயாளி நடக்க சிரமப்படும் போது அவர் ஏன் வாக்கரை வாங்கி கொடுத்தார் என்று தெரியவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல் சேர் வழங்க தாமதமானதாக கூறப்படும் விவகாரத்தில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. நோயாளியின் கையிலிருந்து வாக்கரை அவரது உறவினர் வாங்கி ஆட்டோ ஓட்டுநரிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த காட்சிகளானது வெளியாகியுள்ளது. நோயாளி நடக்க சிரமப்படும் போது அவர் ஏன் வாக்கரை வாங்கி ஓட்டுநரிடம் கொடுத்தார் என்று தெரியவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல் சேர் வழங்க தாமதமானதாக கூறப்படும் விவகாரத்தில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. நோயாளியின் கையில் இருந்த வாக்கரை அவரது உறவினர் வாங்கி ஆட்டோ ஓட்டுநரிடம் ஒப்படைக்கக்கூடிய காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. நோயாளி நடக்க சிரமப்படும் போது அவர் ஏன் வாக்கரை வாங்கி கொடுத்தார் என்று தெரியவில்லை என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல் சேர் வழங்க தாமதமானதாக கூறப்படும் இந்த விவகாரத்தில் தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கோவை செவரிவாளையம் பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் அவரது தந்தை வெங்கடேஷ் என்பவருக்கு காலில் ஏற்பட்ட காயத்திற்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சர்க்கரை நோயாளி காரணமாக நீண்ட காலமாக காயம் மாறாத நிலையில் மருத்துவர்கள் பாதம் வரை காலை வெட்டி எடுக்க வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் 3வது மாடியிலிருந்து தனது தந்தையை அழைத்துச் செல்ல வீல் சேர் கேட்ட நிலையில் கிறிஸ்டல் ஊழியர்கள் லஞ்சம் கேட்டதோடு வீல் சேர் தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறினார். மேலும் இதனால் ஆத்திரமடைந்த காளிதாஸ் தனது தந்தையை தோளில் தூக்கி கொண்டு 3வது மாடியிலிருந்து இழுத்து வந்து ஆட்டோவில் ஏற்றிச் சென்றார். இந்த காட்சிகள் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் கிருஷ்ணர் நிறுவனத்தைச் சேர்ந்த மேற்பார்வையாளராக இருந்த எஸ்தர் ராணி மற்றும் மணிவாசகம் ஆகிய இருவரை 5 நாட்கள் பணியிடை நீக்கம் செய்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி கூறும்போது வீல் சேர் ஸ்ட்ரக்சர் உள்ளதாகவும் கூடுதல் வாங்குவதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் 4 பேர் வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரக்சர்கள் காத்திருக்கும் வகையிலான திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பணம் கேட்பது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது எனவும் தெரிவித்திருந்தார். அவுட்சோர்சிங் முறையில் தான் ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எனவும் நோயாளிகளிடம் கோபமாக நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் தற்பொழுது அங்கு நோயாளியின் உறவினர் கீழ்தளத்தில் சக்கர நாற்காலி கேட்டார். ஆனால் அதற்கான பணியாளர்கள் அந்த நேரத்தில் மற்றொரு நோயாளியை சக்கர நாற்காலிகளில் அழைத்து சென்றிருந்ததால் சுமார் 15 நிமிடம் காலதாமதம் ஏற்பட்டது. பின்னர் சக்கர நாற்காலி வழங்கப்பட்ட போதிலும் நோயாளியின் உறவினர் அதை ஏற்க மறுத்து அங்கிருந்து பணியாளர்களுடன் வாக்குவாதம் செய்தார். இந்த நேரத்தில் நோயாளி உறவினர் வெளியே இருந்த ஆட்டோ ஓட்டுநரை அழைத்து வந்து சிசிடிவி காட்சியில் தெளிவாக காணப்பட்டது. நோயாளியின் கையில் இருந்த வாக்கரையும் பலவந்தமாக அகற்றி அதை ஆட்டோ ஓட்டுநரிடம் ஒப்படைத்ததை தொடர்ந்து தனது மொபைல் போனையும் ஆட்டோ ஓட்டுநரிடம் கொடுத்து புகைப்படம் எடுக்க செய்து நோயாளியின் நிலையை பெரிதிப்படுத்த முயன்றார். இதற்கிடையே நோயாளி நடந்து செல்ல சிரமப்படுத்த போது உறவினர்கள் அவரை பலவந்தமாக இழுத்துச் செல்லும் காட்சியும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இது நோயாளிகள் கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் மருத்துவமனை நுழைவாயில் சக்கர நாற்காலி வழங்கவில்லை என்றும் பெயரில் செயற்கையாக குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அதில் மருத்துவமனை மீது
வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டு உண்மை புறமானது என்றும் குற்றம் சாட்டப்பட்ட நோக்கில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி தெரிவித்தார். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ரவீனா.